ஸோ இந்திய அரசியலமைப்பு லெசன் லைன் பை லைன். இந்திய மக்களாகிய நாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒரு மனத்தான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். ஸோ இந்த 5 வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் இந்த வேர்டு எல்லாமே எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்றது பின்னாடி பாக்ஸில் இருக்கும். சமூக பொருளாதார அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு நம்பிக்கை விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசியலமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து இம்பார்ட்டன் ஆனதுன்னு பார்த்தோன்னா இந்திய மக்களாகிய நாம்னு தொடங்குது. இந்திய அரசியலமைப்பு இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக இருக்குது இந்தியா. சரியா? இதில் வந்து அனைத்து குடிமக்களுக்குமான சமூக பொருளாதார அரசியல் நீதி சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு நம்பிக்கை விசுவாசம் வழிபாடு ஆகியவற்றோடு வழங்கப்படுது. அனைவருக்குமான சமத்துவம் மக்களிடையே சகோதரத்துவம் எல்லாமே வளர்க்கிறது தான் இதோட வந்து கான்செப்டாக இருக்குது. இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சைன் பண்ணாங்க அப்படின்றது பின்னாடி இருக்கும். 284 உறுப்பினர்கள் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் வந்து இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துருக்காங்கன்றதை பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பின் பொருள் மற்றும் பணிகள் மற்றும் முக்கியத்துவம். காலனி ஆட்சி காலத்தில் உருவான நமது தேசியத்தன்மை அரசியல் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளின் ஒருங்கிணைப்பு, அரசியலமைப்பு மையமாதல் மற்றும் மக்களாட்சி மையம் ஆகியவற்றுக்காகவும் போராடி வந்துள்ளது. இந்தியா ஒரு பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடு என்ற போதிலும் இந்தியர்கள் அனைவரும் பல வகைகளில் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சார்ந்தும் ஒத்துழைப்புடனும் உள்ளனர். இந்த நாட்டின் மக்கள் அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் வாழ சில குறிப்பிட்ட அடிப்படை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கொண்டிருப்பது அவசியமாகிறது. இத்தகைய விதிகள் ஒழுங்குமுறைகள் இல்லை என்றால் மக்களாட்சி நிலைத்திருக்காது. அந்நிலையில் மக்களின் நிலை பாதுகாப்பற்றதாக இருக்கும். காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், அதாவது இந்தியா வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்குன்னா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சிக்கால இந்திய அரசாங்க சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே ஆளப்பட்டது. புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவின் இயக்கங்களும் அதன் தலைவர்களும் ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பின் அடிப்படையில் புதிய இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பினர். மைய சட்டமன்றம் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. மாநிலங்களின் ஒன்றியமாக பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கும் கூட்டாட்சியை உருவாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பை முன்மொழிய வேண்டியிருந்தது. ஸோ இதுவரையும் ரீட் பண்ணதில் வந்து இம்பார்ட்டன் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம காலனி ஆட்சி காலத்துக்கு கீழே இருக்க முடியல நிறைய சாசனங்களாக இருக்கலாம், ஆட்சிக்குழு சட்டங்களாக இருக்கலாம், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கே ஒரு குடியரசு சுதந்திரம்லாம் வந்த பிறகு நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அரசியலமைப்பு வந்து முன்மொழியப்பட்டுச்சு. அப்படிங்கிற அரசியலமைப்பையோட தேவையை சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு லைனை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரசியலமைப்பின் மிக முக்கிய செயல்பாடு என்பது அந்த அரசின் குடிமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வழங்குவதுதான். ஒரு அரசு அமைக்கப்பட்டு அது ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டதே அரசியலமைப்பு ஆகும். ஒரு அரசு இருந்தால் அந்த அரசுக்கு கண்டிப்பாக அரசியலமைப்பு வேணும். ஒரு அரசின் பல பாகங்களுக்கு தேவையான ஒதுக்கீடுகளை அரசியலமைப்பு வரையறுக்கிறது. இந்திய பன்முகத்தன்மைக்கு மாநிலங்களின் ஒன்றியமே தேவையானதாகும். இந்திய விடுதலை போராட்ட இயக்கங்களும் ஒரு மக்களாட்சி வடிவிலான அரசினையே விரும்பின. இதன்படி நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. ஸோ நம்ம நாட்டு அரசோட கொள்கைகளையும் சட்டங்களையும் எதான் முடிவு செய்யுது? நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யுது. இந்திய பன்மைத்துவத்துக்கு மாநிலங்களின் ஒன்றியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. இந்திய விடுதலை போராட்ட இயக்கங்களும் ஒரு மக்களாட்சி வடிவிலான அரசை தான் விரும்பியிருக்கு. ஸோ நாடாளுமன்றம் வந்து அதுக்கு ரொம்ப தேவை. நாடாளுமன்றத்துக்கு என்ன தேவை? அரசோட கொள்கைகள் சட்டங்கள் எல்லாத்தையும் கொண்ட இந்த அரசியலமைப்பு ரொம்ப தேவை. இந்த ஃபஸ்ட்டு 2 பேஜ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்போட தேவையை வந்து சொல்லுது.
லைன் பை லைனாக நம்ம வாசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குரூப் 2 மெயின்ஸுக்கோ குரூப் 1 மெயின்ஸுக்கோ நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ஒன்றும் இல்லை அப்படின்றது மைண்ட் செட்டோட வாசிக்காதீங்க. இது ஒரு சமூகத்தின் விருப்பங்களை நிறைவேற்றவும் ஒரு சமுதாயத்திற்கான வரையறைகளை உருவாக்கவும் அரசாங்கத்திற்கு அரசியலமைப்பு அதிகாரம் வழங்குது. ஒரு சமூகத்தோட விருப்பங்களை வந்து நிறைவேற்றணும், ஒரு சமுதாயத்திற்கான வரையறைகளை வந்து உருவாக்கணும். அரசாங்கத்திற்கு அரசியலமைப்பு அதிகாரம் வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் 4வது பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. ஒரு நாட்டின் மக்களின் அடிப்படை அடையாளங்களை அரசியலமைப்பு வெளிப்படுத்துகிறது. தனது குடிமக்களால் ஒருபொழுதும் மீறப்படாத சில குறிப்பிட்ட அடிப்படை சட்டங்களை ஒரு அரசியலமைப்பு முன்மொழிகிறது. ஸோ அரசியலமைப்பு என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. ஒரு சமூகத்தோட விருப்பங்களை ஃபஸ்ட்டு நிறைவேற்றணும், சமுதாயத்திற்கு ஒரு வரையறையை உருவாக்கணும். அப்புறம் இந்திய அரசியலமைப்போட 4வது பாகம் என்னது? இந்தியாவில் சமூகத்தில் பரவலாக நிலவக்கூடிய பல சிக்கல்களை வந்து சொல்லக்கூடிய அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஸோ அந்த சட்டங்களை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை வந்து கொண்டிருக்கு. ஒரு நாட்டின் மக்களின் அடிப்படை அடையாளங்களை அரசியலமைப்பு வந்து வெளிப்படுத்துது. தனது குடிமக்களால் ஒரு பொழுதுமே மீறப்படாத சில குறிப்பிட்ட அடிப்படை சட்டங்களை வந்து உருவாக்குது. ஒரு நாட்டின் அனைத்து குடிமக்களையும் ஒரு அரசியலமைப்பு வந்து பாதுகாக்கிறது. ஒரு நாட்டின் மத்திய அரசுக்கும் அந்நாட்டின் மாநில அரசுகளுக்கும் இடையான உறவினையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவினையும் கொண்ட ஒரு சட்டத்தினையும் அது உருவாக்குகிறது. உலகின் அரசியலமைப்புகளில் பெரும்பான்மையானவை எழுதப்பட்ட ஆவணங்களாக காணப்படுகின்றன. உலகத்தோட அரசியலமைப்புகளில் மேக்சிமம் என்னதான் எழுதப்பட்ட ஆவணங்களாக தான் இருக்குது. அவை பல பிரிவுகள் பட்டியல்கள் இங்கிலாந்து அரசில் காணப்படுவது போன்று அரசியலமைப்பு ஒரே ஆவணமாக கொண்டிராத சில அரசுகளும் உள்ளன. அதாவது பிட்டாக வச்சிருக்கக்கூடிய அரசியலமைப்பு இருக்கிற நாடும் இருக்குது. எக்ஸாம்பிள் இங்கிலாந்து. இந்த மாதிரி ஒரே ஆவணமாக இல்லாமல் நிறைய பகுதிகளாக இருக்கக்கூடிய அரசுகளும் இருக்குது. இங்கிலாந்து அரசானது ஏராளமான வழக்கங்கள் உடன்பாடுகள் மற்றும் வரலாற்று முன்னுதாரணங்கள் ஆகியவற்றின் தொகுப்பாக பல அங்கங்களை கொண்ட அரசியலமைப்பினை கொண்டுள்ளது. ஸோ அரசியலமைப்புங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரே புக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டை மாதிரி பிட்டாக நிறைய அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வழக்கமாக இருக்கலாம், அவங்களோட உடன்பாடுகள் அவங்களோட வரலாற்று முன்னுதாரணங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தொகுப்புகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து மத சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மத சார்பு அரசு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியா மத சார்பற்ற அரசு. மத சார்பு அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அந்த அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மத சார்பு அரசுக்கு உதாரணங்கள் பாகிஸ்தான், வாட்டிக்கன் நகரம். இதெல்லாம் வந்து மத சார்பு அரசுக்கு உதாரணங்கள். ஒரு அரசியலமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது, அதை யார் உருவாக்கியது, அதன் அதிகார வரம்புகள் அமைப்புகள் என்ன என்பன போன்ற தகவல்கள் அரசியலமைப்பு உருவாக்கம் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறது. உதாரணமாக அமெரிக்க அரசியலமைப்பானது அங்கு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசியலமைப்பாகும். அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு எப்படி வந்துச்சு, அதை யார் உருவாக்குனாங்க, இந்த மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்க அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே தேசிய இயக்கம் வந்து வெற்றி அடைந்தது. ஸோ அதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசியல் நிர்ணய சபை அமைச்சாங்க. அதுக்கு ஒரு தலைவர், அதில் ஒரு அரசியலமைப்பு வரைவு குழு எல்லாமே அதுலேருந்து அமைக்கப்பட்டு சட்டப்பூர்வமான அரசியலமைப்பாக உருவாக்குனாங்க. விடுதலையின் போது நாட்டில் இருந்த மக்கள் பிரிவுகளில் பெரும்பான்மையானோரின் ஒருமித்த கருத்தை இந்திய அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது. அரசியலமைப்பை பொது வாக்கெடுப்புக்கு விட்டு அங்கீகாரம் பெறும் நிகழ்வுகளில் சில நாடுகளில் உள்ளது. பொது வாக்கெடுப்பு சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் பாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பொது வாக்கெடுப்புன்றதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் பாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது பொது வாக்கெடுப்பு. ஒரு சட்டம் இது வந்து தேவையா தேவையில்லையான்ற மாதிரி மக்களே ஓட்டு போட்டு அது தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து பொது வாக்கெடுப்பு. சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுறது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ நேரடி வாக்கெடுப்பை நம்ம ஃபாலோ பண்ணல. பொது வாக்கெடுப்பு முறை ஒரு சட்டப்பூர்வ ஏற்பாடாகவும் தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கும் அங்கீகாரமாகவும் ஒப்புதலாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ பொது வாக்கெடுப்பு முறை அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வ ஏற்பாடாக இருக்குது. தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கும் அங்கீகாரமாகவும் ஒப்புதலாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வ ஏற்பாடாக இருக்குது. தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அங்கீகாரமாக இருக்குது.
இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் ஒன்றுக்கு கூட இதுவரை பொது வாக்கெடுப்பு விடப்பட்டதில்லை. இப்போ வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு இதை மாற்றுறாங்க அப்படின்னா அது ஒரு பொது வாக்கெடுப்பு வைக்கலாம். எல்லா மக்களும் வந்து வாக்கு போட முச்சில் அதில் மேக்சிமம் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு தேவையா இல்லையா, இந்த மாதிரி பொது வாக்கெடுப்புக்கு இதுவரையும் இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் ஒன்றுமே விடப்பட்டதே இல்லை. இந்திய மக்களாட்சி முறையில் இது ஒரு பின்னடைவாகும். இதன் பொருத்தப்பாட்டினை அறிய சுவிட்சர்லாந்து நாட்டின் பொது வாக்கெடுப்பு முறையை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக உள்ளது. இதுக்கு ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லலாம்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய மக்களாட்சி நாடு, லார்ஜ் ஆஃப் பீப்புள் வாழணும். அப்போ நிறைய பேர் வாக்களிக்கணும், வாக்களிக்காமல் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இன்னும் வரையும் அந்த வாக்களிக்கிறத பற்றி நாலேஜ்லாம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த முறை வந்து நம்ம நாட்டுக்கு செட் ஆகாதுங்கிறனால நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஆனால் இன்னும் பொது வாக்கெடுப்பு முறையை வந்து நம்ம டீப்பாக அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இது பொது வாக்கெடுப்பு முறை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை சுவிட்சர்லாந்தில் வந்து பீப்புள் கம்மியாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே நாலேஜபிளாக இருக்கலாம். ஸோ பொது வாக்கெடுப்பு வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது வந்து இப்போ இருக்கிற இந்தியாவுக்கு வந்து செட் ஆகாது, அதனால் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஒரு அரசியலமைப்பின் அம்சங்கள். ஒரு சிறந்த அரசியலமைப்பு என்பது சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் எதிர்பார்ப்புகளுக்கும் இடமளிப்பதாக இருக்க வேண்டும். மதம், சாதி, மொழி அடிப்படையில் ஒரு பெஸ்ட் அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து சமூகத்தோட அனைத்து பிரிவு, ஏழையாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், காஸ்ட்டில் உயர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா காஸ்ட்டில் கம்மியானவங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுக்குமே இடமளிப்பதாக இருக்கணும். மதம், சாதி, மொழி அடிப்படையில் பாகுபாடு கொண்ட அரசியலமைப்புகள் நாட்டின் அனைவராலும் ஏற்கப்படாமல் போகலாம். அரசியலமைப்பின் அடிப்படை சட்ட விதிகளே அதன் தன்மையை வெளிப்படுத்துகின்றன. தன் குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தினையும் சமத்துவத்தினையும் பாதுகாக்கும் எந்த அரசியலமைப்பும் வெற்றிகரமானதாகும். எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது. அரசியலமைப்பு நாட்டில் அனைவராலும் ஏற்கப்படாமல் போகலாம். அரசியலமைப்பின் அடிப்படை சட்ட விதிகளே அதன் தன்மையை வந்து வெளிப்படுத்துது. அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தை கொடுக்கணும், சமத்துவத்தை கொடுக்கணும், பாதுகாக்கணும். அப்படி செயல்படுற எந்த அரசியலமைப்பும் எப்படி இருக்கும்? வெற்றிகரமானதாக இருக்கும். இந்தியாவில் மத சார்பின்மை. இந்திய அரசியலமைப்பு 42வது திருத்தச் சட்டம் அரசியலமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ளது. இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதனை இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசரநிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வந்தார். ஸோ அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம், அரசியலமைப்பில் இந்த 42வது திருத்தச் சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ அரசியலமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிற அந்த 2 வேர்டை எப்படி மாற்றிருக்காங்க அந்த 42வது திருத்த சட்டத்தின் மூலமாக? இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ முகவுரையில் செய்யப்பட்ட ஒரே ஒரு திருத்தம், இதுவரையுமே அந்த முகவுரையில் ஒரே ஒரு திருத்தம் தான் செய்யப்பட்டிருக்காங்க. அது என்ன ஆர்டிக்கல்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 42வது திருத்த சட்டம் 1976 அன்னைக்கு யார் செஞ்சாங்க அப்படின்னா இந்திரா காந்தி செஞ்சது. என்ன திருத்தம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்ற 2 வேர்டை எப்படி மாற்றிருக்காங்க? 5 வேர்டாக மாற்றிருக்காங்க. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு 5 வேர்டாக மாற்றிருக்காங்க. நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் 42வது திருத்தத்தை கொண்டு வந்து அதில் நமக்கு வந்து தந்திருக்காங்க. ஒரு தனிநபர் அல்லது ஒற்றை நிறுவனத்திடம் அனைத்து அதிகாரங்களும் குவிக்கப்பட்டால் தவறாக பயன்படுத்தப்பட வழி ஏற்படும் என்பதால் ஒரு சிறந்த அரசியலமைப்பில் அதிகாரங்கள் தனிநபரிடமோ ஒற்றை நிறுவனத்திடமோ குவிக்கப்படுவதில்லை. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து ஃப்ளைட் இந்தியாவுக்குன்னு ஒன்றுமே இல்லை, ரயில்வே சிஸ்டம் இருக்கிற மாதிரி ஃப்ளைட் சிஸ்டம் இல்லை. ஸோ வந்து ஒரு தனிநபர்கிட்ட வந்து ஒற்றை நிறுவனத்திடம் எல்லா அதிகாரங்களும் குவிக்கப்படமிச்சில் அவங்க வந்து தவறாக பயன்படுத்தலாம். ரேட் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இதில் நிறைய ஸ்ட்ரைக்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த அரசியலமைப்பில் அதிகாரங்கள் வந்து தனி நபரிடமோ ஒற்றை நிறுவனத்திடமோ குவிக்கப்படுறது கூடாது. அப்போ தான் அது ஒரு சிறந்த அரசியலமைப்பாக இருக்கும். இதனையொட்டி பல அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் பிரித்து வழங்கப்பட்டு சமநிலைப்படுத்தும் முறையில் பின்பற்றப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை போன்ற நிறுவனங்களிடையே கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குகிறது.
இந்திய அரசியலமைப்போட அதிகாரங்களை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை போன்ற நிறுவனங்களில் கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குதான். சரியா? இந்திய அரசியலமைப்பு அதிகாரங்களை ஃபஸ்ட்டு சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை 3க்குமே. சட்டமன்றம்ங்கிறது வந்து இதில் நமக்கு வந்து பார்லிமெண்ட்டை குறிக்குது. அப்புறம் நம்மளோட நிர்வாகம், அப்புறம் நீதித்துறை, இந்த 3 நிறுவனங்களுக்கு இடையே கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்கியாச்சு இந்திய அரசியலமைப்போட அதிகாரத்தை. இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மை கொண்டதில்லை, அதிக நெகிழ்வு தன்மையும் கொண்டதில்லை. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு லெவலுக்கு இழுக்க முடியும், லெவலுக்கு மேலே இழுத்தா அத்துரும். அந்த லெவலுக்கு மேலே இழுத்துட்டு விட்டேன்னா அதோட பழைய தன்மைக்கே வந்துடும். அந்த மாதிரி இது இறுக்கமான தன்மையை கொண்டதும் கிடையாது, நெகிழ்வான தன்மையை கொண்டதும் கிடையாது. இந்த இதை மாற்றவே முடியாது அப்படின்னும் கிடையாது, ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்னும் கிடையாது. ஸோ எல்லா ஆர்டிக்கல், எல்லா சட்டமுமே அப்படி தான். அதனால தான் இதை வந்து இறுக்கமான தன்மையை கொண்டதில்லை, அதிக நெகிழ்வு தன்மை கொண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மாறாத அடிப்படை அமைப்பு மற்றும் அதில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மூலம் இது வெளிப்படுகிறது. இன்னைக்கு வரையும் அதை மாறாமல் அதோட அடிப்படை அமைப்பை மாற்றாமல் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப இறுக்கமானது, ரொம்ப நெகிழ்வுத்தன்மை கொண்டது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி கொஞ்சம் திருத்தங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மூலமாக இது நெகிழ்வுத்தன்மை உள்ளது அப்படின்னு தெரியுது. சிறப்பாக எழுதி வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு என்பது அதன் உட்கருவை தக்க வைத்து கொண்டு மாறும் சூழல்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளத்தக்கதாகும். நமது அரசியலமைப்பு நெருக்கடி மிக்க தருணங்களிலும் செயல்படுத்தப்படுவதை அரசியலமைப்பை உருவாக்கிய மேதைகள் உறுதி செய்துள்ளனர். நம்ம ரொம்ப நெருக்கடி நிலையில் இருக்கோம், போர் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம்னா கூட அரசியலமைப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பின் தயாரிப்பு பணிகள். அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசியலமைப்பினை எழுதினர். நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்கள், சரியா? நிர்ணய சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று கூடியது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை 14 ஆகஸ்ட் 1947 அன்று மீண்டும் கூடியது. அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களே அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர். அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க. கேபினெட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அமைச்ச அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசை அமைந்தது. கேபினெட் மிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் இத்தனை நியமன உறுப்பினர்கள், இத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், சுதேச உறுப்பினர்கள், பலுஜிஸ்தான் சார்பில் ஒருவர், அப்படி இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது, அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி கேபினெட் மிஷன் பிரிட்டானிய அமைச்சரவை குழு அவங்க தான் முன்மொழிஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த வரிசையை பாருங்க. இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வரைவு குழு உறுப்பினர்கள் ரிட்டன் எழுதினாங்கல்ல, அந்த அவங்க யாரெல்லாம்னா ஃபஸ்ட்டு BN மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் BR அம்பேத்கர், சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, சர் BN ராவ், அப்புறம் SN முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா. அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்களில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படிங்கிற விகிதத்தில் வந்து உறுப்பினர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. இதன்படி மாகாணங்கள்லேருந்து 292 உறுப்பினர்கள் 292 சுதேச அரசுகளிலிருந்து 93 உறுப்பினர்கள். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இடம் ஒதுக்கிடப்பட்டது. இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சீக்கியம் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரதிநிதி, அந்த மாதிரி இடம் வந்து ஒதுக்கிடப்பட்டது. சரியா? அதில் சொல்லியிருக்காங்க, அந்த பேப்பரை பாருங்கள். ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் அன்னைக்கே இருந்த பேப்பரில். ஸோ இந்திய உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின் படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அந்தந்த மாகாணத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க.
சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. அதாவது இதில் உறுப்பினர்கள் வந்து அந்தந்த மாகாணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்துவா முஸ்லீமா அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இதுபடி வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த விகிதாச்சாரம் தான் நம்ம இன்னைக்கு வரையும் குடியரசுத் தலைவருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. சுதேச அரசு இப்போ நான் தான் ராஜா, இந்த சின்ன பகுதிக்கு இந்த ஹைதராபாத் என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் எத்தனை பேரை அனுப்பணுமோ நானே தேர்ந்தெடுத்து அனுப்பிக்கலாம், அவ்வளோதான். சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம். 284 உறுப்பினர்கள் சைன் பண்ணி அன்னைக்கு வந்து அரசியலமைப்பினை ஏற்றுக்கொண்டாங்க. என்னைக்கு 26/11/1949 அன்று அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசியலமைப்பினை நிறைவேற்றினர். எத்தனை பேர்? 284 உறுப்பினர்கள். 284 உறுப்பினர்கள். ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ரொம்ப வயசான ஏஜ்டு பர்சனாக இருந்தால் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவர்னு சொல்லி வச்சுட்டாங்க. ராஜேந்திர பிரசாத், சரி, அவர் தான் நிரந்தர தலைவர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணி அளவில் புதுடில்லி அரசியலமைப்பு அரங்கில் கூடியது. அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும். ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி ஐக்கிய மாகாணம் பொது அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அரசியலமைப்பு ஒப்புதல் தருவதற்காக சபை 24/1/1950 அன்று கூடியது. அந்த கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டதா இருக்கு. ஒரு தொகுதியும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ மொதல் தொகுதியை போனால் டிசம்பர் 9, லாஸ்ட் தொகுதியை போனால் 24 ஜனவரி 1950. மொத்தம் வந்து 11 தொகுதி அப்படின்னு சொல்லி 10th புக்கில் இருக்கும். இங்கே வந்து 12 தொகுதின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள். இந்திய அரசாங்க சட்டம் 1935. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக வரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒரு வேர்டை கொடுத்துட்டு இது எங்கேருந்து எடுத்துருக்கோம் 4 ஆப்ஷனை வச்சு உயிரெடுப்பானுங்க. ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1935 5 பிட்டு எடுத்திருக்கோம். என்னதுலான்னா கூட்டாட்சிக்கான விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக வரங்கள். மொத்தம் 6 வருது நிர்வாக வரங்கள். ஸோ எல்லா விதியுமே அதில் தான் எடுத்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டாட்சி விதி, நெருக்கடி கால விதி, நிர்வாக விவரம் இவ்வளவும். அதுபோக ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. பிரிட்டன் நாடாளுமன்ற அரசு. பிரிட்டன்லேருந்து என்னதெல்லாம் எடுத்துருக்கோம்னா ஒரு நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை. நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். பிரிட்டன்லேருந்து என்னெல்லாம் எடுத்துருக்கோம்னா ஒரு நாடாளுமன்ற அரசு,